திருப்பூரில் தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பெண் திடீரென கவிஞர் வைரமுத்துவின் கூட்டத்தில் செருப்பை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளுவர் மறை வாழ்வின் உரை என்ற தலைப்பில் கவிஞர் வைரமுத்து எழுதிய நூலின் வெளியீட்டு விழா திருப்பூரில் வியாழக்கிழமை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்த கவிஞர் வைரமுத்துவுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு எங்கிருந்தோ பறந்து வந்த செருப்புகள் வைரமுத்துவின் கூட்டத்தின் மீது பறந்து சென்று விழுந்தன. இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் செருப்பு வீச்சு எங்கிருந்து நடத்தப்பட்டது என பார்த்தபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருந்த சற்று மனநலம் பாதிப்படைந்த பெண் தனது செருப்புகளை கிளற்றி வைரமுத்துவுக்கு வரவேற்பளித்துக் கொண்டிருந்த கூட்டத்தை நோக்கி வீசியது தெரிய வந்தது. அந்த பெண்ணிடம் விசாரித்த போது அவர் வைத்திருந்த அடையாள அட்டையில் அன்னை இந்தியா காங்கிரஸ் பொது தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் அந்த அடையாள அட்டை இருந்தது. அந்த பெண் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு கொடுத்தும் அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என தர்ணாவில் ஈடுபட்டிருந்ததும் அப்போது அந்த பகுதிக்கு வந்த வைரமுத்துவின் கூட்டத்தில் அவர் செருப்பு வீசியது தெரிய வந்தது. இதனையடுத்து சற்று நேரத்தில் அங்கிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் அந்த பெண்ணை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.